ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுராஜ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரியோட 9ஆம் நாள் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி நாள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோமம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நடந்தது இந்த விளக்கு தீபம், அதாவது பூசணிக்காய் தேங்காய் தீபங்கள் போட்டது. அதுக்கப்புறமா சுவாமி வந்து மாடவீதி வந்தது. இதெல்லாம் இந்த வீடியோவில் வரும்.
வாராகி அம்பாளுக்கு உள்ளே வந்து எல்லா பூஜையும் முடிஞ்சு, அதாவது மாட வீதிக்கு கிளம்புறாங்க. மாட வீதிக்கு கிளம்புறப்ப வந்து தேரில் உட்காந்த உடனே அம்பாள் உட்காந்த உடனே செம்ம மழை. ஸோ இத்தனை நாள் அந்த 8 நாளும் வந்து நடந்த பூஜையுடைய சந்தோஷம் பார்த்திங்கன்னா அந்த மழையில் தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வச்ச உடனே மழை. கண்டிப்பாக சொல்லணும், இதெல்லாம் ஒரு அதிசயம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர் வந்து கிளம்பிச்சு. மாட வீதி சுற்றிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மழை பெஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாம் மழையில் நனைஞ்சிட்டு தான் வந்திருப்பாங்க. அதோடைய வீடியோ நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்கள். மாடவீதி திரும்பின உடனே நல்லா மழை வந்துடுச்சு. கோவில் கிட்ட வரப்போ தான் மழை நின்றுச்சு. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மழையில் ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. இதில் பாருங்கள், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்தாங்க. ஸோ அம்பாளுடைய அருள் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 9 நாளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம கோவிலுக்கு போயிட்டு அந்த பூஜைகள், அந்த விளக்கேற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அந்த மழையில் பாருங்கள், தேங்காய் உடைக்கிறதுலேருந்து, அதாவது ஆரத்தி காமிக்க பக்தர்கள் வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள், கோவில் இதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாம் போங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சுவாமி கூட மாட வீதி வந்தாங்க. அதுக்கப்புறம் சுவாமி வந்து கோவிலுக்கு வந்துட்டாங்க. அப்படியே சுவாமி பாருங்கள், அந்த அலங்காரம் கலையாமல் இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ மழை பெஞ்சுது, சுவாமி அலங்காரம் கலையவே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே முடித்து நல்லபடியாக கோவிலுக்கு வந்தாச்சு. இதோடு அடுத்த வருஷம் நவராத்திரிக்கு தான் நமக்கு இந்த 9 நாளும் பூஜைகள், அலங்காரங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.